நான் உங்களுக்காக துவா பண்றேன். நம்ம அனைவரும் எல்லாரும் இன்ஷால்லா ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ்ல இங்க மறுமையில் எல்லாத்தையும் நம்ம சேர்த்து வைக்கணும். ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். இதில் முதல்ல பார்த்தீங்கன்னா நம்ம அல்லாஹ்க்கு ரொம்ப நன்றி செலுத்தணும். அல்லாஹ் எவ்வளோ கோடி கோடி மக்கள்ல உங்களுக்கு தேர்ந்தெடுத்திருக்கான். அல்லாஹ்வோட விருந்தாளியா நீங்க வரணும் சொல்லி अल्लाह का बहुत बड़ा शुक्र. तो दुनिया में कितने आदमी हैं, எவ்வளோ மக்லூக் இருக்காங்க. அங்கே நம்மளுக்கு தேர்ந்தெடுத்துக்கிறான். நீங்க என்னோட விருந்தாளியா அல்லாஹ்வோட வீட்டுக்கு வாங்கன்னு சொல்லி அது சாதாரண விஷயம் இல்லை. அது முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னா நிறைய பேர் பண வசதி வச்சு கூட நிறைய பேர் காபத்துல்லாவை பார்க்காம இருக்காங்க. சவுதியில இருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச நிறைய பேர் ரியாத்ல ஜித்தால ஹஜ்ஜு உம்ரா பண்ணாலும் இருக்காங்க. ஸோ அதனால நீங்க ரொம்ப பிளஸ்ட் ஆகுங்க. அல்லாஹ் தாலா உங்களுக்கு அந்த இடத்துல கூப்பிடும். இதுல முதல்ல நம்ம என்ன பண்ணணும்னா சபர் செய்யணும். இந்த சஃபர் பொறுத்த வரைக்கும் சபர் இது நம்ம நபியோட சுன்னத் நம்ம பண்ண போறோம். அதீமுல் ஹஜ்ஜா வல் உம்ரத்தல் இல்லா, நீங்க உம்ரா பண்ண போறீங்க நபியோட சுன்னத். அது என்னது பார்த்தீங்கன்னா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமோட தியாகங்கள் நீங்க போய் அங்க போய் பண்ண போறீங்க. சுன்னத்தான அமல் பண்ண போறீங்க. அதுல நிறைய கஷ்டம் வரும். நம்ம இப்போ மோலானா சொல்ற மாதிரி நிறைய கஷ்டம் வரும். இது எல்லாமே யாருக்காக பண்றீங்க? அல்லாஹ்க்காக பண்றீங்க. எனக்காகவும் உங்களுக்காகவும் நீங்க பண்ணுங்க. வெறும் அல்லாஹ்க்காக நம்ம பண்ணணும். நம்ம போறது நோக்கம் என்னவா இருக்கணும்? அல்லாஹ்க்கு நம்ம ராசி பண்ணணும். பஸ் அல்லாஹ்க்கு ராசி பண்ணணும். ஷாப்பிங்கோ நம்ம தஸ்பியோ ஜானிமாஸோ அந்த எந்த ஒரு நோக்கம் இல்லாம, ஏன்னா திரும்பி அல்லாஹ் தாலா நம்மளுக்கு கூப்பிட்டு மாட்டோம். நம்ம யாரோ கேரண்டி சொல்ல முடியுமா? ஏன்னா நம்ம ஒரு இபாதத்தும் கடைசி இபாதத் நினைச்சு நம்ம ஃபுல்லா அமல் செய்யணும். ஏன் சொல்றேன்னா இங்க காபத்துல்லால நீங்க பண்ற ஒரு நன்மை